ஸ்டாண்டிங் காஃப் ரைஸோட இந்த ஸ்ட்ரெச் அப்படின்றது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க என்ன பண்றது? இது உருட்டு நம்பர் 3. இதுதான் இவர் உருட்டுலயே பெரிய உருட்டு. ஸ்டாண்டிங் காஃப் ரேஸை விட சீட்டட் காஃப் ரேசஸ் தான் சுப்பீரியர், பெட்டர்னு நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த உருட்டை நம்பிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இதை ப்ரூவ் பண்றதுக்கு 2 ரொம்ப நல்ல ரிசர்ச்சஸ் இருக்கு. இந்த ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சீட்டட் காஃப் ரேஸை விட நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ற காஃப் வேரியேஷன்ஸ் லைக் ஸ்டாண்டிங் காஃப் ரேஸ், மஷின் காஃப் ரேஸ் காஃபை பெட்டரா க்ரோ பண்ணுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சீட்டட் காஃப் ரேஸ் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இந்த ரொம்ப முக்கியமான மசில், அதாவது நம்ம காஃபோட ஹைப்பர்ட்ராஃபிக்கு காஃபை பெருசா காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மசில் கேஸ்ட்ராக்னிமியஸ் பொட்டென்ஷியலா ஒர்க் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நீயை பெண்ட் பண்ணி சீட்டட் வேரியேஷன் பண்ணும்போது இந்த 2 ஹெட்ல ஒரே ஹெட் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, சோலியஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே நீங்க நீ எக்ஸ்டெண்டட் காஃப் வேரியேஷன்ஸ் பண்ணும்போது இந்த 2 மசிலையுமே ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணலாம். சோலி முடிச்சு